எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது ஜெனரல் நாலேஜ் டெஸ்ட் நம்பர் 35க்கான காணொளி. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷன் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். அதே மாதிரி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முதல் கேள்வி, 2 முறை தமிழ்நாடு மாநிலத்தின் ஆளுநராக பதவி வகித்தவர் சுர்ஜித் சிங் பர்னாலா. இரண்டாவது கேள்வி, தமிழ்நாடு மாநிலத்தில் குறுகிய காலம் ஆளுநராக இருந்தவர் எம் இஸ்மாயில். இந்தியா குடியரசான போது தமிழக ஆளுநர் கிருஷ்ண குமார சிங் பவன் சிங். அடுத்து, தமிழ்நாடு மாநிலத்தின் முதல் பெண் ஆளுநர் பாத்திமா பீவி. தமிழ் நாடக தந்தை என்று அழைக்கப்படுபவர் பம்மல் சம்பந்த முதலியார். இசைக்குயில் என்று அழைக்கப்படுபவர் எம்.எஸ். சுப்புலட்சுமி. அடுத்து, இந்திய பசுமை புரட்சியின் தந்தை எம்.எஸ். சுவாமிநாதன். தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் யார்? தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் சங்கரதாஸ் சுவாமிகள். தமிழ்நாட்டின் மாப்பசான் என அழைக்கப்படுபவர் ஜெயகாந்தன். அடுத்து, சிறுகதை மன்னன் என அழைக்கப்படுபவர் புதுமை பித்தன். தமிழ்நாட்டின் வேர்ட்ஸ்வர்த் என அழைக்கப்படுபவர் வாணிதாசன். கோட்டைகளின் நகரம் எனப்படுவது வேலூர். விழாக்களின் நகரம் மதுரை. கோயில்களின் நகரம் எனப்படுவது காஞ்சிபுரம். அடுத்து, மலைக்கோட்டை நகரம் திருச்சி. தமிழ்நாட்டின் புனித பூமி ராமநாதபுரம். தமிழ்நாட்டின் இயற்கை பூமி தேனி. தமிழ்நாட்டின் சமய நல்லிணக்க பூமி நாகப்பட்டினம். அடுத்து, தமிழ்நாட்டின் சரித்திரம் உரையும் பூமி சிவகங்கை. அடுத்து, தமிழ்நாட்டின் முதல் பெண் IPS அதிகாரி திலகவதி. அடுத்து, தமிழ்நாட்டின் முதல் பெண் காவல்துறை ஆணையர் லத்திகா சரண். தமிழ்நாட்டின் முதல் பெண் கமாண்டோ காளியம்மாள். அடுத்து, தமிழ்நாட்டின் முதல் பெண் அரசு பேருந்து ஓட்டுநர் முதல் பெண் அரசு பேருந்து ஓட்டுநர் வசந்தகுமாரி. அழகிய மணவாளதாசர் என்று அழைக்கப்படுபவர் யார்? பிள்ளை பெருமாள் ஐயங்கார்.
தேம்ஸ் நதிக்கரையில் அமைந்துள்ள மாநகரம். லண்டன். லண்டன். நன்றி.